அனைவருக்கும் வணக்கம். அன்பான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2024 முதல் ஏப்ரல் மாதம் 2025 வரை 8 மாத காலங்கள் ஒரு அற்புதமான காலங்களாகவே அமையப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த 8 மாதமாக அமையப்படுகிறது. என்னென்ன மாற்றங்கள் வாழ்வில் நடக்கப் போகிறது, வாழ்க்கையில் என்னென்ன சுபகாரிய அமைப்புகள் நடக்கப் போகுது, என்னென்ன வெற்றி அமைப்புகள் தரப்போகுது என்பது பற்றி பார்ப்போம். கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் லக்ன ராசிகள்லேருந்து 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்துல குரு பகவான், 11ஆம் இடத்தில் கேது பகவான் என்ற அற்புதமான ஒரு பலனாக அமைப்பட்டிருக்கிறது. இந்த 4 மாத காலங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானோட ஆதிக்கம் அதிகமாக செயல்படக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 5, 7, 9 பார்வைக்காக பார்த்து மிகவும் சுபத்துவமான ஒரு பலனை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைத்து கொடுக்கிறார். இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, நிறைய வரங்கள் பார்த்துருக்கிறேன், வெறும் திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவருக்கும் அவர்கள் விரும்பிய வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமையப்பட்டிருக்கிறது. சில அன்பர்கள் காதலிக்கிறேன், காதல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, ஒரு முடிவுக்கே வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுகளில் ஒரு முடிவுக்கு வந்து திருமணம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமையப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது, என்ன செய்தாலும் கணவர் பொருந்துக்கவே மாட்டார், என்ன செய்தாலும் மனைவி பொருந்துக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அந்யோன்யங்கள் அதிகமாக இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல பாக்கியம் அமையக்கூடிய யோக அமைப்புகள் அப்படின்னு 8 மாதத்தில் அமையக்கூடியதாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று குழப்பமாகவும் ஒரு மந்த நிலையும் தரக்கூடியதாக இருந்திருக்கும். இனிவரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், சுய தொழில் செய்வதற்கு அதிகமான லாபங்கள் தரக்கூடியதாக இருக்கும், புதிய முதலீடுகள் மூலம் லாபங்கள் தரக்கூடிய ஒரு காலமாக அமைப்பட்டிருக்கிறது. நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த 8 மாதங்களில் அமைப்பிருக்கிறது. அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிற, நீண்ட வருடங்களாக தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கிற, சரியான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 8 மாத காலத்தில் மிகப்பெரிய வெற்றி அமைய போகிறது. காவல்துறை சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய லாபங்கள் தரக்கூடியதாக இருக்குது. அரசாலக்கூடிய அமைப்புகளை மிகப்பெரிய உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. காவல்துறை, ரயில்வே, இது மாதிரி விஷயங்கள் அதிகமான எண்ணிக்கையில் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஆண்டுகளில் பணிக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் அமையப்படுகிறது. இந்த 8 மாத காலங்கள் மிகவும் அற்புதமான ஒரு காலமாக அமையப்பட்டிருக்கிறது. இல்லத்தில் சுபகாரிய அமைப்புகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது, மண்மனை வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும், வீடு கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும், குடும்பத்தில் சுபகாரிய அமைப்புகள் நடக்கும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றியை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது 8 மாதம் விருச்சிக ராசி நபர்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கிறது. குருபோகன் 5, 7, 9 பார்வைகளாக அமைய பெற்று 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வை தன்னுடைய லக்னத்தையும், 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும் பார்ப்பதுங்கிறது ஒரு அற்புதமான பலனாக அமைப்பிருக்குது. அறிவினால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே புத்தி கூர்மை அறிவுகள் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக திட்டமிடுதல், இது செய்தால் இது நடக்கும், இது செய்தால் இது சரியாகும் அப்படிங்கிற சரியான திட்டமிடுதல் மூலியமாக மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. புதிய தொழில்கள் ஏற்படும், அதன் மூலம் அதிக லாபங்கள் இருக்கும், புதிய முயற்சிகளாக வெற்றி கிடைக்கும், என்றோ ஒரு செய்த செயல் அப்படியே பெண்டிங்கில் இருக்கும். ஸோ மறுபடியும் அதை எடுத்து மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையப்பெரிய ஒரு காலமாக இருக்கிறது. ஜோதிட துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தரக்கூடியதாக இருக்குது. ஸோ ஆன்மீக சார்ந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய, மிகப்பெரிய ஞானத்தை தரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது 8 மாதத்தில் அமையக்கூடியதாக விருச்சிக ராசி அன்பர்கள் அமைப்பிருக்கிறது. சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது அமைப்பு இருக்கிறது. அரசியல் சார்ந்த துறைகள், அரசியல் அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த 8 மாத காலங்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. கொடுத்த கடன் திரும்ப வரக்கூடிய காலமாக இருக்கும். விருச்சிக ராசிகள் கடந்த வருடங்களாக இருக்கக்கூடிய பிரச்சனை, பணம் கொடுத்துட்டேன் வாங்க முடியல, யாரோக்கோ வாங்கி கொடுத்தது நான் கடன் அடைச்சிட்டு இருக்கிறேன், மற்றவர்களுக்கு உதவி செய்து போய் நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்னும் ஒரு முடிவில்லா ஒரு காலமாக தான் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஆரம்பத்தில் இன்னி வரைக்கும் இந்த பிரச்சனைகள் மட்டும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு முடியாத ஒரு காலமாக இருக்கும். ஸோ இந்த 8 மாத காலங்களில் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். யாருக்கோ வாங்கி கொடுத்த கடனை முடிவுக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும். நம்ம கொடுத்த கடன் திரும்ப வரக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ அற்புதமான ஒரு காலமாக அமைய போகிறது. குடும்பத்தில் சுபகாரிய அமைப்புகள் இருக்கும், பொருளாதாரங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த 8 மாத காலத்தில் 1 கிராம் தங்கமாவது விருச்சிக ராசி நபர்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விதியானது அமையப்பட்டிருக்கிறது. இல்லை பேங்கில் அடகு வச்சிருக்கிறேன், என்னோடய நகையெல்லாம் அடகுல இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவர்களும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 8 மாதங்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமைகிறது.
வீடு வாங்கலான்னு இருக்கிற, வாடகை வீட்டில் இருக்கிறேன், இல்லை வீடு கட்டணும்னு இருக்கிறேன், முடிய மாட்டேங்குது, எவ்வளோ செய்தாலும் தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 8 மாத காலங்கள் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலங்களாக அமையப்பெறுகிறது. லோன் வாங்கினா லோன் கிடைக்கும், பிரச்சனை இருக்காது. எப்படியோ விதத்தில் வீடு மண்மனை வாங்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த 8 மாத காலத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இல்லத்தில் புதிய வரவுகள் ஏற்படும், புதிய உறவுகளால் லாபங்கள் இருக்கும். ஒரு அற்புதமான காலமாகத்தான் இந்த 8 மாத காலங்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையப்படுகிறது. குரு பகவான் லக்ன பார்வைகளாக பார்க்குறதில் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் புகழ் மரியாதை ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். தங்களுக்குன்னு ஒரு அடையாளம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கஷ்டம் ஏதோ விதமான ஒரு மன நிம்மதி, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் மன நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த 8 மாத காலங்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகிறது. உடல் ஆரோக்கியம் பெறும். இது வரைக்கும் உடலில் தோல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியது, நரம்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியது, கண் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது ஒரு உடல் சார்ந்த விஷயங்கள் இறுக்கமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடியதாக இருக்கும். அவர் இனிவரும் மாதங்களில் உடல் ஆரோக்கியப்படும், ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியதற்கும், மந்த நிலை போங்கி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். நிறைய விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த 8 மாதங்கள் அமைய போகிறது. உடற்பயிற்சி செய்து வருவது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைத்து கொடுக்க போகும். குலதெய்வ வழிபாடு நன்மையை அளிக்கும். இளைய சகோதர கருத்து வேறுபாடுகள் நீங்கும், அன்பு வழக்குகள் நீங்கும். இதுவரைக்கும் வழக்குகள் இருக்குது அப்படின்னா வழக்குகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த 8 மாத காலங்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையப்படுகிறது. உடன் பிறந்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுபகாரிய அமைப்புகள் நடக்கும், இல்லத்தில் சுபகாரிய அமைப்புகள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளை திருமணம் அமைத்து கொடுக்கிறது, அவர்கள் பிள்ளை பெற்று அவர்களுக்கு சீர் செய்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடியது. வீண் குழப்பங்கள் அப்படிங்கிறது தீரக்கூடிய காலமாக இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்தால் எதிர்காலம் என்ன ஆகிறது, நம்ம வாழ்க்கை இன்ன வரைக்கும் சரியான வாழ்க்கை வாழாமல் இருக்கிறோமே, எதிர்காலத்தை நினச்சி கவலைகள் எல்லாம் திறந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படும், ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும், மந்த நிலை போக்கி வாழ்வில் நாமும் வெற்றி பெறுவோங்கிற தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலமாக விருச்சிக ராசி என்பது 8 மாத காலங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. மனதைரியம் அதிகரிக்கும், தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம், திருமண அமைப்புகள், அரசு உத்தியோகங்கள் அமையக்கூடியது, வழக்குகள் வெற்றி பெறக்கூடியது, உடல் ஆரோக்கியம் பெறக்கூடியது, இது போன்ற அற்புதமான காலங்கள்லாம் அமையக்கூடிய காலமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 8 மாத காலங்கள்ங்கிறது அமைப்பு இருக்குது. எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவாக எடுக்கிறோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. தாயாருக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், அன்பு வழக்குகள் நீங்கும். தாயாருக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த 8 மாத காலங்கள் அவ்வளவும் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. நிறைய அன்பர்களுக்கு கொஞ்சம் மண்மனை சார்ந்த பிரச்சனைகள், மனை சார்ந்த பிரச்சனைகள், இடம் வாங்கிட்டோம், வீடு கட்ட முடியல, வீட்டில் கட்டினாலும் பக்கத்தில் இருக்கவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, வாகனத்தில் பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு மன சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, வாகனத்தை போன சின்ன விபத்து ஏற்பட்டுருச்சு, அந்த சார்ந்த பிரச்சனைகள், அந்த சார்ந்த வழக்குகள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுறதுக்கெல்லாம் தீர்வுகள் காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த 8 மாதங்கிறது அமைய போகிறது. பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய லாபங்கள் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. ஸோ எதை எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவசரப்படாமல் நிதானமாக முடிவுகள் எடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகள் காணக்கூடிய ஒரு 8 மாதங்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமான வாழ்க்கைக்கு போகக்கூடிய ஒரு காலமாக இந்த 8 மாத காலங்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது. உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும். வெளியிடங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் சென்று பணிபுரிவதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்விக்காக வெளியிடங்கள் போகிறது, கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக வெளியிடங்கள் தங்கக்கூடியதாக இருக்கிறது, ஹாஸ்டல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது, பூர்வீகத்தை விட்டு பிறந்த தாய் தந்தையர்களை விட்டு சற்று தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 8 மாத காலங்களில் தொடக்கமாக அமைப்பிருக்கிறது. ஸோ எதிர்காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மைகள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது. இந்த 8 மாதம் மட்டும் இந்த பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய அடுத்தடுத்த காலங்களும் மிகப்பெரிய நன்மையான அமைப்பாக அமையப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் முதல் ஏப்ரல் 2025 வரை ஒரு அற்புதமான காலமாக அமையப்பட்டிருக்கிறது. மனை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பூர்வீக சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால சில அன்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தை தடை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார், திருமண விஷயங்களும் சிறு தடை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகிய தோஷ வழிபாடு செய்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். ராகு காலங்களில் துர்க்கை வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் முதல் ஏப்ரல் 2025 வரை ஒரு அற்புதமான காலமாக அமையப்பட்டிருக்கிறது. மனை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பூர்வீக சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால சில அன்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தை தடை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார், திருமண விஷயங்களும் சிறு தடை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார்.
இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகே தோஷ வழிபாடு செய்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். ராகாலங்களில் துர்க்கை வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தீர்க்க ஆயுளுடன் வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.